வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கேங்க. இந்த வேலை கிடைச்சா உங்கள் லைஃபே செட்டில்னு சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதில் மொத்தம் 274 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கூட இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹை ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 85,000 பர் மந்த் கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாமே மாறுபடும். நீங்கள் அப்ளை பண்ணுற கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இங்கேருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட் கீழே தான் இந்த கம்பெனி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 22 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2லேருந்து 22க்குள்ளே தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் இந்த அறிவிப்பில் 274 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரோ இதுக்கெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு கேட்பீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மூலியமாக மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரைமரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் மூலியமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பிரைமரி எக்ஸாம் என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க, அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் என்னென்ன சிலபஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் குழப்பமாகவே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லி 3 இடத்துல இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 2/12/93 1/12/2002 இதுக்குள்ளே பிறந்தாங்க யாருனாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது போய் எஸ்டி கேட்டகிரி, எஸ்சி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியில் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அது போக பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், இதுக்கு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுதா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் லீகல் அட்வைசர், இதுக்கு வந்து கிராஜுவேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன் லாவில் முடிச்சிருந்து ஒரு 60% மார்க் வச்சிருந்தா மட்டும் தான் இங்கே எலிஜிபிள், இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ சாப்டர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அல்லது பிகாம் எம்காம் முடிச்சிருந்து ஒரு 60% அல்லது 55% வச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அந்த 55% நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் மட்டும் தான் அவங்க ஒத்துப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 60% மார்க் இருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ஜெர்னலிஸ்ட் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர், இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான குரூப்பில் டிகிரியோ போஸ்ட் கிராஜுவேஷோ ஏதோ ஒன்று முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.